அவன் விதைக்கும் போது சில விதைகள் பாவிகளோடு விருந்துங்கிறான். இந்த வழியிலேயே அவரை செல்லவிட்டால் அனைவரும் அவரை நம்பி விடுவார்கள். அப்போது ரோம அரசாங்கம் செயல்பட்டு நமது தேவாலயத்தை அழித்து விடுவார்கள். அவைகள் முளைத்தாலும் ஈரமில்லாது இருந்ததால் பட்டு போயின. அவர்களால் இயேசுவின் சொல்லை குற்றப்படுத்தவோ அவரை பின்பற்றுகிற ஜனத்தை கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று அவர் கோரினதை நிறுத்த திட்டமிட்டனர். எனவே அவரை காட்டிக் கொடுக்கும்படி சரியான ஒரு ஆளை தேடினர். இயேசு அடிக்கடி தமது சீஷர்களை ஜெபிக்கும்படி ஒலிவமலைக்கு அழைத்துச் செல்வதுண்டு. அந்த இரவு அவர் மிகவும் வியாக்குலம் அடைந்ததாக தெரிந்தது. ஏன் உறங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள். சோதனையில் விழாதபடி கண் விழிப்போடு ஜெபம் செய்யுங்கள்.